ஹாய் ஹலோ வெல்கம் டு குக்கிங் வித் டயனா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சிக்கன் பிரியாணி. ஸோ நான் ஒரு குக்கரில் ஆயில் ஊற்றி ஆனியன்ஸ் கட் பண்ணி போட்டுகிட்டே இருக்கேன். அதுக்கப்புறம் அதை வதங்கிட்டே இருக்கும் போது நான் என்ன பண்ணேன், தக்காளிலாம் எடுத்து ரெடியாக வச்சுட்டு க்ரீன் சில்லிஸ் எடுத்து ஒரு 3 வச்சுருக்கேன். உங்களுக்கு காரம் வேணும்னா இன்னும் 2 கூட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை வந்து நல்லா கட் பண்ணிவிட்டு அந்த வெங்காயம்லாம் நல்லா வதங்கிட்ட பிறகு தான் நம்ம அந்த தக்காளியெல்லாம் போடணும். ஸோ அது அந்த தக்காளி, இந்த பச்சை மிளகாய் இதெல்லாம் வெட்டி ரெடியாக வச்சுட்டேன். இப்போ அதில் போட்டு இப்போ கலரிடணும். இப்போ பாருங்கள் ஆனியன் கலர் வந்து டர்ன் ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி இருக்கிற போது டொமேட்டோஸும் இதில் ஆட் பண்ணிடலாம். நான் டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு அதை வந்து நல்லா வதங்கணும். வதங்கிட்ட பிறகு தான் நான் இஞ்சி பூண்டு இதெல்லாம் போடுவேன். இல்லைனா வந்து அது அடி பிடிச்சிரும். ஸோ அது வந்து நல்லா இப்போ டொமேட்டோஸ்லாம் ஆட் பண்ணிகிட்டே இருக்கேன் கொஞ்சம் கொஞ்சமாக. அது வந்து நல்லா இப்போ வந்து வதங்கணும். கொஞ்சம் வதங்கிறதுக்கு சீக்கிரமாக வதங்கணும். கொஞ்சம் லைட்டாக சால்ட் வந்து அப்படியே நீங்கள் தூவிட்டு அதை திருப்பியும் நீங்கள் பண்ணிங்கன்னா அது சீக்கிரமாக வதங்கிடும். அப்புறமா இந்த பூண்டு இந்த இஞ்சிலாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை என்ன பண்ண போகிறேன், நான் மிக்ஸி ஜாரில் அரைக்க போகிறேன். அதுக்கு முன்னாடி என்ன பண்ண போகிறேன், தயிர் வந்து இதில் வந்து ஊற்ற போகிறேன். ஸோ ஒரு 4-5 டேபிள் ஸ்பூன் தயிர் அதை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டுலாம் அரைச்சி இப்போ இதில் வந்து ஊற்றி சேர்த்து நல்லா வச்சுக்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், புதினா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இந்த புதினாவையும் அதில் எடுத்து நான் போட்டுட்டு அரிசி சோப் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு பெரிய டம்ளர், எந்த டம்ளராக இருந்தாலும் அந்த டம்ளருக்கு கொஞ்சம் தண்ணி, ஒரு டம்ளராக இருந்தால் அதில் வந்து 1.5 டம்ளர் அந்த மாதிரி ஊற்றிக்கலாம் குக்கரில் வைக்கிறதுனால. ஸோ இப்போ அரிசியும் போட்டுட்டு நல்லா தண்ணிலாம் ஊற்றிட்டு 2 விசில் விட்டுட்டு இறக்கணுன்னா சூப்பரான சிக்கன் பிரியாணி ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.